வணக்கம் வாங்க நாலொரு மூலிகளை இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு மூலிகளை சந்திக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம வீடியோவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து சம்பந்தப்பட்டது நம்ம நிறைய வீடியோகள் நிறைய போட்டுக்கிறோம். மூலிகைனா என்னன்றதை நம்ம நிறைய போட்டுக்கிறோம். மூலிகை எங்கெங்கே கிடைக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிறைய பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இன்னும் அருமையான ஒரு இன்னைக்கு வீடியோ போடலான்ட்டுங்க. மூலிகைனா என்ன, அது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, எப்படிலாம் இருக்குது, இது என்னென்னத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திருக்கிறோம், எங்கே இந்த மூலிகைலாம் கிடைக்குதுன்னு நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றி இன்னைக்கு தொகுத்து மூலிகை எங்கே இருக்குது, அது எதுக்கு பயன்படுகிறது, என்னென்ன மூலிகை எங்கெங்க கிடைக்குது அப்படின்றத இன்னைக்கு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா மூலிகைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தால் இந்த மூலிகை பற்றி தெரியாது, புக்கை பார்த்தா மூலிகை பற்றி தெரியாது, டிவி பார்த்தா மூலிகை தெரியாது. நம்ம ப்ராக்டிக்கலாக வீட்டை விட்டு வெளியில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரோடு நிறைந்த இடம், காடுகள், இப்படி என்னென்ன இடங்கள், வயல்வெளிகள், இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம வந்து தேடணும். அப்படின்னா சொந்தங்களை தேடணும், நண்பர்களை தேடணும், உறவினர்களை தேடணும், மூலிகைகளை தேடணும். இது தாங்க நம்ம apkvlogsனுடைய இது வளர்ச்சிங்க. இது எப்படிலாம் எடுத்துக்கலாம், மூலிகை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படி கேதர் பண்ணி தயவு செய்து ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவில் இந்த மூலிகை இன்றைக்கி பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம் டைரியில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி போகக்கூடிய இடங்கள்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் மூலிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு மூலிகை தேவை அப்படின்னா அந்த டைரியில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த மூலிகை பார்த்துருக்குறோம், இந்த மூலிகை இந்த இடத்துல இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த மூலிகை நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கலாம், நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம அப்பா அம்மாவங்களுக்கு இதை கொடுக்கலாம். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையை வந்து சேமிங்க. இதை வந்து எப்படிலாம் கையாளணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போனால் நம்ம மூலிகைகளை எப்படி தேட போறோம், என்னென்ன மூலிகைகள் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பொறுத்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேங்க. மூலிகை எங்கெங்க இருக்குது, என்னென்ன மூலிகை, ஒரு இடத்துல 1000 மூலிகைகளை சந்திக்க போறோம். இன்னைக்கு ஒவ்வொரு மூலிகையும் எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அப்படியே உட்கார்ந்து மெதுவா பார்த்தீங்கன்னா போதும், திரும்பி பார்த்தா போதும். இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான மூலிகைகளை பார்க்குறோம். ஒரு மூலிகை ஒரு மூலிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மன் பச்சரிசின்னு சொல்றோம். இது அம்மன் பச்சரிசினா எப்படி இருக்குன்றத மட்டும் பார்த்துங்க. இந்த இடத்துல அம்மன் பச்சரிசின்றது 2 வகையை நான் சொல்கிறேங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு சொல்லுவோம். இந்த அம்மன் பச்சரிசி பற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்ப்புண், குடல் புண், துர்நாற்றங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்சர்னு சொல்லுவோம். இதை குணப்படுத்துறதுக்கு அம்மன் பச்சரிசி. இதை வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம், அரைச்சி பால்லையும் சாப்பிடலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்னே எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சால சிறந்ததுன்னு சொல்லுவோம். இது அம்மன் பச்சரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பயன்படுகிறது. மருகுகளை போக்குறதுக்கு இந்த அம்மன் பச்சரிசி, இந்த பால்களை பிச்சு மருகு மேலே வச்சுட்டு இருந்தோம்னா மருகு ஒரு 8 நாளையில் உதிர்ந்து போயிடும், பால் மருகுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பருக்கள், முகப்புறுன்னு சொல்லுவோம், பருக்கள், இதை அரைச்சி 10 போட்டோன்னா ஒரு 4 நாளில் பருக்கள் போயிடும். இது அம்மன் பச்சரிசியில் பார்த்தீங்கன்னா சிகப்பு பச்சை அப்படின்றத வந்து டிஃப்ரெண்ட் இங்கே பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராக இருக்கும். இது தாங்க அம்மன் பச்சரிசின்றது. இதை தலை, வேறு, பூ எல்லாமே நாம் வந்து பசுமையாக நாம் எடுத்துக்கிட்டோன்னா உடலுக்கு ஆரோக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முடக்கற்றான்னு சொல்லுவோம். ஒரே இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடக்கற்றான் கை கால் வலி, பெயின். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் நிறைய வந்து கை கால்லாம் சூம்பி போயிடும். நம்ம பொறுத்தளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டாலும் சரி, கை கால் வலி ஏற்பட்டாலும் சரி, இதை வந்து நாம் வந்து கஷாயம் போட்டோ சட்னி பண்ணியோ இல்லை மாவில் கலந்தோ இதை நம்ம எடுத்துக்கலாம். முடக்கட்டான் கை கால்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், சோர்வாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் மூக்கிரிட்டான். மூக்கிரிட்டான் வடிவங்கள் எப்படி இருக்குது, இந்த தலைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும், சட்னி எப்படி வைக்கணும், பொடி எப்படி பண்ணணும், தனிப்பட்ட ஒவ்வொரு வீடியோவும் நம்ம apkvlogsல இருக்குது. புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக தொகுத்து தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு மூலிகை உலகம் இன்றைக்கி பார்க்குறது எல்லாம் மூலிகை உலகம். இப்போ நம்ம அம்மன் பச்சரிசி நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து முடக்கற்றான் அப்படின்றதையும் நம்ம சரவாங்கின்னு சொல்லுவோம். சரவாங்கிலாம் கிடையாது, பயப்படாதீங்க. பயத்திலே உங்களுக்கு 50% நோய் இருக்குங்க. பயத்தை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா 50% நோய் போயிடும். மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டான்றதை என்னுடைய தாட்டுங்க. இந்த மூலிகை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் பார்த்தது அம்மன் பச்சரிசி, முடக்கற்றான். இன்றைக்கி உங்களால் நான் தேடி வந்ததுனால இதை வந்து நம்ம தேவைக்கு வந்து இந்த முடக்கற்றானை இன்றைக்கி பறிச்சுக்கலாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு கொண்டுட்டு போய் இதை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம், சட்னிக்காகவும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே இடத்துல உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கல் சம்மந்தப்பட்டது நம்ம பார்க்குறோம். கல் நம்ம எப்படி யூரினில் கல் இருக்குது, இதை நம்ம எப்படி குணப்படுத்தணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கல்லுக்கு நிறைய விஷயம் இருக்குது, தனிப்பட்ட ஒரு வீடியோவும் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து மூலிகை உலகத்துக்கு வந்து மேலாநல்லின்னு சொல்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தாங்க மேலாநல்லின்றது. செடியுடைய வளர்ச்சி வந்து குறைவாக தான் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்கு ஒரு காய் வரும்.
இதை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் நல்லா பார்த்துங்க. மேலா நெல்லினா என்ன, கீழா நெல்லினா என்ன அப்படின்னு தெரிஞ்சும். இது பேர் தான் ஒரிஜினல் கீழா நெல்லின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இதை வந்து மேலா நெல்லின்னு சொல்லுவோம். மேலே பார்த்துருக்கிறதுனால வந்து மேலா நெல்லின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கல்லை வந்து ஒரு 5 நாள் 6 நாள் தாங்க. இது மாதக்கணக்கு கிடையாது. கல்லை கரைச்சி கொண்டு வந்து ஒரு ஆற்றல் உண்டு. இதை வந்து நம்ம எப்படிலாம் சாப்பிட்ணும் என்னன்றது ஒரு தனி வீடியோ இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இது வந்து மூலிகை உலகம்னு சொல்கிறோம். இந்த மூலிகை உலகத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒரே இடத்துல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்குது. ஆனால் அதை நம்ம பார்க்க முடியறதில்லைங்க. இதை வந்து நீங்கள் அரைச்சி பால்லையும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி மோர்லேயும் எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் இருந்து சால சிறந்தது இந்த வந்து மூலிகை. இதை இப்போ மேலா நெல்லிக்கும் கீழா நெல்லிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இப்போ அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி அப்படியே எடுக்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல பாருங்கள் எப்படி மூலிகை இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த மூலிகளை பற்றி பேச போனீங்கன்னா மணிக்கணக்காயிரும். ஆனால் இன்றைக்கி நம்ம தொகுத்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கலாங்க. நம்ம மூலிகை உலகத்துக்கு வந்து அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கீழா நெல்லின்னு சொல்கிறோம். இந்த தலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் காய் இருக்கும். இது பார்த்திங்கன்னா காமாலை சம்மந்தப்பட்டது. மஞ்சள் காமாலை, வேர், இதை பற்றி ஊதுகாமாலை, வரக்காமலை, நீர்க்காமலை, இந்த மாதிரி காமாலை வகைகளுக்கு இதை நம்ம சிறந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து சுகர் உள்ளவங்க வந்து கீழா நெல்லியை பயன்படுத்தினா சுகர் அற்புதமாக குறையக்கூடிய ஆற்றல் உண்டுங்க. இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள். அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். காமாலை உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாம். இந்த கீழா நெல்லின்றது பார்த்திங்க எப்படி. ஆனால் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். மோர்லேயும் பால்லையும் கலந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதை பார்த்திங்கன்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் எதுவுமே இல்லாதவங்க இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி குடல் புழுவுகள் அதிகமாக இருக்கிறவங்க இதை உள்ளுக்குள்ளார எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். நோய் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம், நோய் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். கீழா நெல்லி எடுத்துக்கலாம். இப்போ மேலா நெல்லின்றது நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பற்றி எப்படி இருக்குன்னு நல்லா ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மேலா நெல்லி எப்படி இருக்குது தனிப்பட்ட ஒரு வீடியோ இருக்குது. இதை வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுத்துன்னு பார்த்துக்குங்க. இந்த தலை எப்படி இருக்குது, காய் எப்படி இருக்குன்னு நல்லா ஃபுல்லாக ஃபோட்டோவில் நல்லா எடுத்து கொடுங்க. தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு தங்கத்தோட நிகர்ந்து தங்கமும் இதையும் இடையில வச்சுன்னா தங்கத்தை கடையில் போய் உடனே வாங்கிக்கலாம். இதை வாங்க முடியாதுங்க. இந்த மாதிரி வெளியே வட்டாரத்தில் வெளியே வந்தீங்கன்னா மூலிகை லட்சக்கணக்கான மூலிகை இருக்குது. குப்பமேனி இலைன்னு சொல்லுவோம். இந்த குப்பமேனின்றது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல். மேல் தோல் சம்பந்தப்பட்ட மேல் இதை வந்து உள்மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம். எப்படி இதை உள்மருந்தா அரைச்சி ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு டெய்லி ஒரு 10-15 நாள் எடுத்துட்டிங்கன்னா ஆறாத புண்கள் ஆறும், குடல் புண்கள் ஆறும், மேல் புண்கள் ஆறும். இதை எப்படி தனியாக அரைச்சி நாம் வந்து எப்படி இது பண்ணணும். அதே மாதிரி குப்பமேனி ஆயில் எப்படி தயார் பண்ணுறோம், குப்பமேனி பேஸ்ட் எப்படி பண்ணுறோம், குப்பமேனி குளியல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தனித்தனி வீடியோவில் தொகுத்து இருக்குது. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோக்கள் இருக்குது. ஆனால் மக்கள் ஃபோன் பண்ணி சார் இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு மூலிகை உலகத்தில் வந்து இத்தனை விஷயம் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளார போய் பார்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் கொடுக்குறேன். இதை வந்து அரைச்சி நம்ம எப்படிலாம் எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நமச்சல்லேருந்து சொரிசோரங்கள்லேருந்து சொரியாசிலிருந்து நம்ம எப்படி ரிலீவ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இது வந்து குப்பமேனின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கும். எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் இல்லாத கிடையாது. டவுன்லேயே காம்ப்ளெக்ஸில் கீழ் சைடு இருக்கும். குப்பமேனின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க, யூடியூப்பில் நிறைய பார்த்துங்க குப்பமேனி எப்படி இருக்குது. இதை குப்பமேனியை உள்ளுக்கு எடுக்கிற அளவுக்கு மலச்சிக்கல்லேருந்து ரிலீவ் ஆகும். நிறைய மலச்சிக்கல் இருக்கிறவங்க, வயிற்று வலி இருக்கிறவங்க, உடல் சோர்வு இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ஆனால் குளியலுக்கு அற்புதமான ஒரு சோப்பு மருந்து இது ஒன்று தாங்க. தோலை வந்து காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூலிகைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இதான் துத்திங்க. துத்தியுடைய காய்கள் பூக்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இனிமேல் தான் சீசன். இதோடைய துத்தி வந்து பூக்கள் ஏற்கனவே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காய்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுதான், இதை வந்து துத்தி, இது ஒரு பட்டு வகையை சார்ந்தது. இந்த தலை பார்த்திங்கன்னா மேலே எப்படி இருக்கும், கீழே வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட்டு மாதிரி இருக்கும். இதை அப்படியே மென்று சாப்பிட்லாங்க. டெய்லி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சோத்துக்கத்தாலையும் இந்த மாதிரி சாப்பிட்ணுங்க. அறுத்து தண்ணிக்குள்ளார போட்டு நல்லா ஊற வச்சிட்டோம்னா கத்தாழையில் இருக்கிற மஞ்சள் ஜெல்கள் எல்லாம் வெளியில் போயிடும். வெளியில் போன பின்னால் அறுத்து உள்ளார இருக்கிறத எடுத்து அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் உஷ்ணத்தை குறைச்சி பைல்ஸை வந்து நமக்கு குணப்படுத்தக்கூடிய ஆற்றல். துத்தி பவுடர் தயார் பண்ணிக்கலாம், துத்தி பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம், துத்தி பொரியல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ மென்று முழுங்கிடுறேங்க. ஏன்னா இந்த இடத்துல தண்ணி இல்லை, அதனால் நிறைய என்னால் சாப்பிட முடியாது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அல்சர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்சருக்கு உங்களுக்கு நிறைய விஷயத்தை கொடுத்துருக்குறோம். தண்ணி பூண்டுன்னு சொல்லியிருக்கிறோம்.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணிப்பூடு, கிணத்துப்பூடு அப்படின்றது இதுதாங்க விஷயம். நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம வந்து கால் மூதியிலே இருக்குது. மூலிகை பற்றி நமக்கு தெரியல. இந்த மூலிகை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு தெரியல. இந்த ஏபிகே விளாஸில் பார்த்துட்டிங்கன்னா மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்றத பற்றி தான் இதில் இருக்குங்க. தண்ணிப்பூடுனா என்ன, இது உரம்பு பூடு, வெட்டுக்காயப்பூடு அப்படிம்போம். ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. இதை எப்படியெல்லாம் கையாளணுன்றது நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் தனியாக கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் பண்ண போனால் ஒரே முடியாத விஷயம். உங்களுக்கு வந்து மூலிகை உலகத்தை மட்டும் காட்டுறேங்க. தாத்தா தலை வெட்டிடுவேன் அப்படின்றது தான் இது பேர் தான் தண்ணி பூண்டு மூக்குத்தி பூடு. தலை வெட்டியாச்சுங்க. இப்படி தான் நம்ம தலையை வெட்டுறது. தாத்தா தலையை வெட்டுருவேன், காசு கொடுக்கலன்னா தலையை வெட்டிடுவேன் அப்படி. இது பேர் தான் தண்ணி பூடுன்றது. உரம்பு பூடுன்றது அதே மாதிரி அல்சருக்கு இந்த மாதிரி கிள்ளி நல்லா மென்று அலாசி தண்ணியில் போட்டு அலாசி, இங்கே பாருங்கள், நல்லா மென்று ருசித்து சாப்பிட்டிங்கன்னா தொண்டை புண்ணு, குடல் புண்ணு, அல்சர் வந்து அற்புதமாக குணமாகும். அல்சரை பற்றி தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி எடுத்துங்க. உடல் ஆயுளையும் ஆரோக்கியம் இறைவன் அருள் பிரகாரம் நம்ம நல்லா இருப்போம். மூலிகைகளை தேடுங்க, நண்பர்களை தேடுங்க, உறவினர்களை தேடுங்க. பணத்தை தேடி வேண்டாங்க, உறவினர் தேடு. மெயினான விஷயம் மூலிகைகளை தேடுங்க. இன்றைக்கி மூலிகை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான். நம்ம சரம் வாங்கின்ற பயப்படாதீங்க. அற்புதமான ஆற்றல். முடக்கற்றான், கை கால் வலி, கை கால் பெயின், முடக்கற்றான் கை கொடுக்குங்க. கண்டிப்பாக முடக்கற்றான் சூப் எடுத்துங்க, சட்னி எடுத்துங்க. அப்படி சாப்பிட முடியலனா தலையை பொறிச்சு நல்லா அரைச்சி மாவில் கலந்து தோசை எடுத்துங்க. பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரலுக்கு இதை எடுத்துக்கலாம். சளி, நாள்பட்ட சளி ரிலீவ் ஆகும். இதை கஷாயம் போட்டு எடுத்துக்கினா ரிலீவ் ஆகும். இன்றைக்கி நம்ம 10 அடியிலேயே இவ்வளோ மூலிகை பார்க்குறோம்னா நம்ம சுற்றியும் பாருங்கள். ஒரு ஏக்கரா கணக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள். சுற்றி மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி வெளியில் வாங்க, கிராமத்துப்புறம் வாங்க. நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மூச்சு காற்றுகள் நல்லாயிருக்கும், பொல்யூஷன்கள் குறையும். கிராமத்தை வந்து வைரத்துக்கு இனவானதான் கிராமம். நம்ம சொல்லுவோம் கிராமத்தில் இருந்தால் என்ன இருக்குது, டவுனை நோக்கி போவோம், பணத்தை சம்பாதிப்போம். ஆனால் உறவினரை சம்பாதிக்க முடியாது, நோய்களை வந்து சேர்த்திக்க முடியும். இதே கிராமத்தில் வந்தால் பணத்தை சம்பாதிக்க முடியாது, உறவை சம்பாதிக்கணும், மக்களை சம்பாதிக்கிறோம், ஆயிலை சம்பாதிக்கிறோம், நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆகிறோம். இதுதான் விஷயம் கிராமத்துக்கும் டவுனுக்குங்க. இப்போ நாகரிகன்றது பார்த்திங்கன்னா நாசமாக போகிற உலகம் நாகரிகம் இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா அம்மாலாம் ரொம்ப வாழ்ந்தாங்க, 100 வயசு இருந்தாங்க. இன்றைக்கி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 40-50 அப்படியே பிஞ்சிலிருந்து பழுத்து போயிடுது. இதுதான் விஷயம். இன்னும் நிறையா சொல்ல போனீங்கன்னா நிறையா இருக்குது. கல் சம்மந்தப்பட்டதுக்கு பூலாவை சொல்லியிருக்கிறேன். இன்னும் 2 மூலிகளை நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனை நெறிஞ்சின்னு சொல்லுவோம். ஆனை நெறிஞ்சி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துருங்க. நின்ன இடத்துல அப்படியே கண்டினியூ அப்படியே ஆனை நெறிஞ்சி. இது வந்து மக்களுக்கு நிறைய ஒரு தேவையான ஒரு விஷயங்க. மூச்சுத்திணறிலிருந்து, கல்லிருந்து, உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுலேருந்து நான் மக்களுக்காக நிறைய ஃபீல்டில் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன். நிறைய மக்கள் வாங்கிக்கிறாங்க. லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற, வெளியில் இருக்கிறவங்க இதுக்கு அனுப்ப முடியாத ஒரு விஷயம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற கேதர் பண்ணித்தரேன். மக்களுக்கு அங்கங்கெல்லாம் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மை அதிகம். இதோடைய பூ காயெலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டான் சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா படர்சாரணைன்னு சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், இதுதான் படர்சாரணை, மூக்கிரட்டான். இதை தான் கஷாயம் போடணும். நம்ம வந்து கணையம் கெட்டு போயிட்டால் சரி பண்ணுறதுக்கு இதுதான் படர்சாரணை. இதில் பார்த்தீங்கன்னா செஞ்சாரணைன்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். இதே மாதிரி குத்து சாரணைன்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா கணையம் கெட்டு போயிட்டால் கணையத்தை சரி பண்ணுறதுக்கு இதுதான். இப்போ பொறுத்தளவுக்கு நாம் வந்து கல்லை நம்ம வெளியேற்றதுக்கு என்ன வழி அப்படின்றத தான் இதை ஆணை நெறிஞ்சு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டு நெறிஞ்சு முள், இதுதாங்க நாட்டு நெறிஞ்சுன்றது. இது பார்த்திங்கன்னா இந்த செடியை பிடிங்கிட்டு போய் நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா வேவிச்சுக்கணுங்க. எப்படி வைக்கணும், ஒரு 5-6 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வேவிச்சு வடிகட்டி அந்த தண்ணி கண்டினியூவாக டெய்லி எடுத்துக்கணும். வேறு தண்ணி எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைத்தண்டிலிருந்து நீர் எடுத்து அந்த கல்லை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து வாழைத்தண்டில் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துக்கங்க. நம்ம உடலில் இருக்கிற யூரினில் இருக்கிற கணையத்தில் இருக்கிற கல்களை வந்து கரைச்சி வெளியேற்றத்துக்கு உண்டு. அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி சுகரை குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு உண்டு. நிறைய இந்த மூலிகை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயம். ஆனை நெறிஞ்சி நம்ம உடல் சூட்டு, பைல்ஸை குணப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு விஷயம். பைல்ஸை வந்து குணப்படுத்துறதுக்கு சிறந்த விஷயம். சோற்றுக்கற்றாலையும் பைல்ஸை குணப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள்,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் கற்றது கைமண் அளவுது கற்காதது உலக அளவுன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மூலிகையில் வந்து சும்மா ஒரு கையளவுக்கு தாங்க, எனக்கு வந்து ஒரு கையளவு தான். உலகம்ன்றது எவ்வளோன்னு தெரியும். அது மாதிரி மூலிகை வந்து உலகம் முழுசும் பரவி இருக்குது. நான் ஒரு உள்ளங்கை அளவுக்கு தான் பார்த்துருக்குறேன். உங்களால் நான் இந்த மூலிகை தேடுறேன். உங்களுக்கு ஒரு நன்மை, நான் மக்களுக்காக ஒரு சேவை உண்டு. இந்த மாதிரி நிறைய வளர்ச்சிக்காக, நாட்டு மக்களுக்காக, நாட்டு மருந்துகள் அழியக்கூடாது, மூலிகைகள் அழியக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம apkvlogsல கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எதுனா மூலிகை தெரிஞ்சதுன்னா நம்ம வீடியோவில் சென்ட் பண்ணுங்கள், நமக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். அந்த மூலிகை பற்றி நம்ம இன்னும் மக்களுக்காக தொகுத்து நிறைய கொடுக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.